வெக்கம் இல்லாமல் இன்னது ஒரு நாடுன்னு இது ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு ஆட்சி முறைன்ட்டு. பெரியாருக்கா ஓட்டு? காந்திக்கு தான் ஓட்டு. காந்தியை வணங்குங்க, காந்தியை போட்டுருங்க. திராவிடத்தை பேசுகிற பெருமக்கள், திமுகவில் இருக்கிறவங்களாம் காந்தியை கும்பிடுங்க. எங்கள் அண்ணன் என்னைக்கு இங்கே பெரியாரை பற்றி பேசியிருக்காப்ல? நீங்கள் இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணனை சாகணும்னு நினச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினச்ச திராவிடம்ங்க. இன்றைக்கி அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ணுற? செத்தவனை துணை கழிச்சிக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்லை உன்னை இங்கே பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்ற செத்து போன புலிகள் தேவைப்படும். உங்களை போலவே பிரபாகரனை சந்திச்சவங்க எல்லாம் வந்து பெரியாரை உலகமே ஏற்றுக்கணுங்க. நான் எதிர்க்கிறேங்க. ஏன் வருவாயை எடுத்துக்கிட்டு நீ எனக்கு தர முடியாது, அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன உரிமை இருக்குது? நான் என் வரியை தர முடியாது, நோ ஜிஎஸ்டி, வரி தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லணும்ல. வீர மகனாக தான் சொல்லணும். ஏன் சொல்ல முடியாது? காலையில் அமலாக்கத்துறை வந்து நிற்கும், கையெல்லாம் கரை, ஊழல் லஞ்சம் உடையாக இருக்குது, உள்ளமெல்லாம் வஞ்சகம் சூழ்ச்சி. அப்புறம் எப்படி நீ எதிர்த்து சண்டை போட முடியும்? எப்படி சண்டை போட முடியும்? தரலை, என் வருவாயை எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையான நிதியை தரலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வெக்கமா இல்லை? எந்த மாநிலம் அப்படி புலம்புது? இப்படி தான் கேரளா புலம்பிக்கிட்டு இருக்கா? இப்படி தான் மம்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? சும்மா போட்டு எனக்கு தரலை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ தரலைன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு பதவி விலை போகணும், புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாராளுமன்றத்துக்கு ஓட்டு கேட்கும்போது, வாக்கு கேட்கும்போது சொல்லிட்டுலாம் கேட்டுக்கணும், நாங்கள் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு நிதி இருக்காது. அப்பா பேரில் 512 கோடிக்கு இருக்குன்னு அங்கே இந்த கலை என்னது பல்நோக்கு கலை இதாகுமா, அந்த கடற்கரையில் கட்ட தெரியும், மகாபலிபுரத்தில் இதுக்கெல்லாம் தெரியும். பன்னாட்டு கலை இது மன்றம் கட்ட தெரியும், அதுக்கெல்லாம் காசு வரும். சமாதி 300-400 கோடி கட்ட தெரியும், அதுக்கு வந்துடும். ஓட்டுக்கு பல 100 கோடிகளை செலவழித்து ஓட்டை பறிக்க தெரியும். வெக்கம் இல்லாமல் இன்னது ஒரு நாடுன்னு இது ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு ஆட்சி முறைன்ட்டு. பெரியாருக்கா ஓட்டு? காந்திக்கு தான் ஓட்டு. காந்தியை வணங்குங்க, காந்தியை போட்டுருங்க. திராவிடத்தை பேசுகிற பெருமக்கள், திமுகவில் இருக்கிறவங்களாம் காந்தியை கும்பிடுங்க. பெரியாருக்கு ஓட்டுனா பெருமக்கள் பெரியார் சீமான் அசிங்கமாக பேசிட்டார், ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்களா? அப்படி சொன்னவங்களுக்கு 222 ஓட்டு உண்டு. இப்படி தான் பெரியார். எனக்கு நேரம் மட்டும் கொடுத்தோன்னு கொஞ்சம் தொண்டை சரியெல்லாம் போட்டு கட்டிடுச்சு, இந்த கொன்று புதைச்சிருப்பேன் உங்களை. நீ வாயை திறந்தா நான் திருப்பி நான் பேசுவேன், நீ விட்டினா நான் வேறு வேலைக்கு போவேன். ஏன் தம்பி, 1000 பெரியார் எனக்கு என் மொழிக்காக, என் எல்லை மீட்புக்காக, என் நில பாதுகாப்புக்காக, வன பாதுகாப்புக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக நான் அது தனியாக ஒரு நாள் பேசுகிறேன். இல்லை அப்போ பேசுகிறேன். சொந்த பெரியார் எனக்கு 1000 இருக்கும்போது எங்கிருந்தால் வந்த பெரியார் இல்லை. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதானே விமர்சனமாக இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டில் இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்கெங்கே பெரியார் படம் இருந்தது வீட்டில்? எங்கள் அண்ணன் என்னைக்கு இங்கே பெரியாரை பற்றி பேசியிருக்காப்ல? நீங்கள் இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணனை சாகணும்னு நினச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினச்ச திராவிடம்ங்க. இன்றைக்கி அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ணுற? செத்தவனை துணை கழிச்சிக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்லை உன்னை இங்கே பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்ற செத்து போன புலிகள் தேவைப்படும். உங்களை போலவே பிரபாகரனை சந்திச்சவங்க எல்லாம் வந்து பெரியாரை உலகமே ஏற்றுக்கணுங்க. நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்கள் வேணால் கொண்டாடுங்க, ஏற்றுக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டுருக்கலாம். என் தலைவன் வேணும், இந்த தத்துவம் வேணும், எனக்கு என் மொழி வேணும், இனம் வேணும், நிலம் வேணும், வளம் வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேணும், கல்விக்கேற்ற வேலை வேணும், இதெல்லாம் நினைக்கிறவன். நல்ல காற்று வேணும், நீர் வேணும், விஷமில்லாத உணவு வேணும், நடக்க பாதை வேணும், இதெல்லாம் வேணும்ல. இப்போ நீங்களே இருக்கிறீங்கல்ல, ஏற்கனவே இருந்த விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை? உங்கள் நெஞ்சை சுட்டு சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? எந்த பயணி வெளியில் வந்து நின்று எனக்கு வசதி பத்தலைன்னா இது எத்தனை ஆயிரம் கோடி? இதை கட்டின முதலாளியார் எத்தனை ஆயிரம் கோடி? இதனால் நாடு வளர்ந்துருச்சாரோ எங்களும் காட்டு. வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்றான இந்த இது தேவையா? அது தேவையா? 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிற போது, பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு தூங்க போகும்போது எதுக்குது?
ஏன் அந்த ஏர்போர்ட்டில் பறக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? இல்லை தான் பிரச்சனையா? எதுக்கு அது இருக்கும்போது இது கட்டினா நீ? இது ஏர்போர்ட்டா கோயில் ஆசிரமமா? இது எதுக்கு இந்த கோயில் இருக்கு? இதான் பெருமையா? தமிழ்நாட்டின் பெருமை, தமிழனுடைய அடையாளமா? ஏன் என் பாட்டா 2500 ஆண்டுக்கு முன்னாடி கட்டி வச்ச கல்லணையை வைக்க மாட்டியா? உலகத்தின் அதிசயமாக இருக்க பெருவிடார் கோயிலை வைக்க மாட்டியா நீ? இதை நீ கேட்க மாட்டா. அப்புறம் இங்கே ஒரு அதிகாரம் எதுக்கு இருக்கு? இதான் திராவிட அதிகாரம். இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டடத்தில் உலகத்தின் முதன்மொழி தமிழில் கல்வெட்டு இல்லை, இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் இருக்கு. ஐயா மோடி, நீங்கள் ஊராக பேச்சு வரீங்களே உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ், அது என் நாட்டில் இருக்கு பெருமைன்னு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்லாம் பேசுகிறீங்களே, என் தாய்மொழியில் ஏன் இங்கே கல்வெட்டு இல்லை அப்படின்னு இந்த 40 உறுப்பினரில் ஒருத்தர் கூட பேசலையே. அதுதான் திராவிடம், அதுதான் பெரியார். தேவையில்லாம் பேச்சு.